ஹலோ கைஸ், இந்தியா ஆஸ்திரேலியா கூட மேட்ச் தோத்துருச்சு, சீரியஸும் அதோட போயிருச்சு. இன்னைக்கு இந்தியா தோத்ததுக்கு என்னெல்லாம் ரீசன்ங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம். இந்தியா பவர் பிளேயில் வந்து 29 ரன் தான் அடித்தாங்க. பவர் பிளேயில் வந்து 2 விக்கெட்டும் இழந்துட்டாங்க. கோலி வந்து கன்சிக்யூட்டிவ் வந்து 2 மேட்ச்சில் வந்து டக் அவுட்டு, சுப்மன் கில்லும் உடனே அவுட் ஆகிட்டார். அதுக்கப்புறம் இந்தியா செட் ஆகி ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சு நம்ம ரோஹித் சர்மாவும் ஸ்ரேயாஸ் ஐயரும் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் கொண்டு வரும்போது அடுத்து 135 ரனில் இருக்கும்போது மறுபடியும் ஒரு விக்கெட் போயிடுச்சு, ரோஹித் சர்மா விக்கெட்டு. அதுக்கப்புறம் மிடில் ஆர்டரில் வந்து கொஞ்சம் கன்சால்டேட் பண்ணணும். அந்த நேரத்தில் வந்து விக்கெட்டு மறுபடியும் போக ஆரம்பிச்சிருச்சு. இந்தியா வந்து 264 வந்ததுக்கு கடைசியில் ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் இருந்துச்சு. ஹர்ஷித் ராணாவும் ஹர்ஷ்தீப் சிங்கும் வந்து நல்லா ஃபினிஷ் பண்ணாங்க. அப்புறம் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியா நியூ பால் பவுலிங் வந்து நல்லா தான் பவுலிங் போட்டாங்க. ஸ்பின்னர்ஸும் வந்து ஒரு டீசெண்டாக பவுலிங் போட்டாங்க. கேட்சஸ் வந்து நம்ம வந்து கேட்சஸ் எல்லாம் விட்டோன்னா வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து கண்டிப்பாக மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுவும் வந்து ஒரே பிளேயருக்கு 2 வாட்டி கேட்சை ட்ராப் பண்ணால் சுத்தமாக சான்ஸே இல்லைன்னே சொல்லலாம். மேத்யூ ஷார்ட்டோட கேட்சை வந்து ட்ராப் பண்ண வந்து கடைசியில் வந்து ரொம்ப வந்து வினையாக போயிடுச்சு. அப்புறம் என்னென்னா புதுசாக இப்போ கூப்பர் கான்லி வந்து அவர் வந்து நியூ கமர் தான் டீமுக்கு. அவரை வந்து நல்ல ஹை ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆட விட்டாங்க. அப்புறம் ஹர்ஷித் ராணா வந்து என்னோட ஒப்பீனியனில் பொறுத்தவரை பிரசித் கிருஷ்ணா ஹர்ஷித் ராணாவுக்கு அஹெடாக வந்து டீமில் இருந்தால் நல்லா இருக்கணும்னு எனக்கு தோணுது. என்னென்னா வந்து 2 பேருமே வந்து சிமிலர் டைப் ஆஃப் பவுலர் தான், ஹிட் த டெக் போடக்கூடிய பவுலர்ஸ் தான். ஹர்ஷித் ராணா வந்து ஆஸ்திரேலியன் பவுலர்ஸ்க்கு வந்து ஷார்ட் பாலாக போட்டுட்டு இருக்காது, 6-6 போயிட்டுருக்கு. அப்புறம் ஷார்ட் பாலில் விக்கெட்டும் எடுத்தார், 2 விக்கெட் எடுத்தார், அதை குறை சொல்லலை. பட் அவர் வந்து எக்கானமி வந்து ஒரு 7.5 வந்து போயிட்டுருக்காரு. டீமோட டோட்டலே வந்து 264 தான் இருக்கும்போது 7.5 கொடுக்குறதெல்லாம் என்னை பொறுத்தவரை மிகப்பெரிய க்ரைமு. ஆக்சுவலாக என்னை பொறுத்தவரை பிரசித் கிருஷ்ணாவுக்கும் ஒரு சான்சஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இந்தியா சீரீஸ் போயிடுச்சு. அடுத்த மேட்ச் வந்து எப்படி ஆடி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கிறது தான் இருக்குது, பார்க்கலாம்.